பொருளாதாரம், வணிகம், முதலீடுகள், வேலைவாய்ப்பு ஆகியவற்றின் எழுச்சி குறித்து நாம் நினைக்கும் போது நாம் எப்போதும் அறியக்கூடிய விளைவுகள் பற்றியே யோசிக்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். நம்மிடம் எவ்வளவு உள்ளது, நம்மால் எந்த அளவிற்கு போக இயலும் என்ற கேள்விகளே நம்முள் எழுகின்றன. பொதுவாக கதைகள் பொருளாதாரத்தின் முக்கியமான வலிய காரணிகளாக அமைகின்றன. அவை எரிசக்தி போன்ற பொருளாதாரத்தின் அந்த அறியக்கூடிய விஷயங்களை செயலாக்கவும் செயலற்றதாக்கி வீழச் செய்யவும் இயலும். நம்முடைய நிலையில் கதைகளை கொண்டு நகரும் இந்த பொருளாதாரத்தை குறித்து இருவேறு விஷயங்களை நாம் மனத்தில் நிறுத்தி கொள்ளுதல் அவசியம். ஓகே, ஃபர்ஸ்ட் நாம் எது உண்மையாக இருக்க வேண்டும் என்று எந்த அளவிற்கு நினைக்கிறோமோ அந்த அளவை விட அதிகமாக அதை அதிகமாக்கி காட்டும் கதைகளை நாம் நம்புகிறோம். தயவுசெய்து மறுபடியும் ஒரு தடவை முன்னாடி இருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து கேளுங்க. நாம் எது உண்மையாக இருக்க வேண்டும் என்று எந்த அளவிற்கு நினைக்கிறோமோ அந்த அளவை விட அதிகமாக அதை அதிகமாக்கி காட்டும் கதைகளை நாம் நம்புகிறோம். ஓகேவா? உங்கள் வாழ்வின் மிகவும் மகிழ்ச்சியான நாள் எது? ஹவு டு லிவ் ஃபார் எவர் என்னும் ஆவணப்படம் அந்த அப்பாவித்தனமான கேள்வியை 100 வயது கடந்த ஒருவரிடம் கேட்கிறது. அந்த கேள்விக்கு அவர் அளித்த பதில் மிகவும் ஆச்சரியமானதாகும். முதலாம் உலகப் போரின் முடிவில் 1918ஆம் ஆண்டு நடந்த நிகழ்வை ஒட்டி அந்த பெண்மணி கூறியது போர் நிறுத்த நாள். அந்த ஆவணப்படத்தின் இயக்குனர் மேலும் அவரிடம் ஏன் என்று வினவ, அதற்கு அந்த பெண்மணி, ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு அத்தகைய போர்கள் எப்போதுமே நடக்கப் போவதில்லை என்றார். 21 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற 2ஆம் உலகப் போரில் 75 மில்லியன் மக்கள் கொல்லப்பட்டனர். நம் வாழ்வில் நாம் எத்தனையோ விஷயங்களை உண்மை என்று நம்புகிறோம், ஏனென்றால் அவை உண்மையாகவே இருத்தல் வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். நான் இத்தகையவற்றை எதிர்பார்க்கும் புனைவுகள் என்று குறிப்பிடுவேன். நாம் பணத்தை குறித்து எப்படி எண்ணுகிறோம் என்னும் எண்ணத்தை உயர்த்தக்கூடியவை இவை. குறிப்பாக முதலீடுகளையும் பொருளாதாரத்தையும் குறித்தவை இவை. நீங்கள் அறிவுள்ளவராகவும் தீர்வுகளை தேடுபவராகவும் இருக்கும் போது அதிக அளவிலான பங்குகளையும் குறைந்த அளவு கட்டுப்பாட்டையும் எதிர்நோக்கும் நிலையில் நீங்கள் இருந்தால் அந்த நிலையே எதிர்பார்க்கும் புனைவு ஆகும். அவை மிகுந்த திறன் கொண்டவை. நீங்கள் பார்க்கும் எதையும் நம்ப வைக்கும் அளவிற்கு திறன் கொண்டவை. சிறு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். அலி ஹஜாஜியின் மகன் நோய்வாய்ப்பட்டிருந்தான். ஏமன் நாட்டு மூத்தோர்கள் அவர்களுடைய பாரம்பரிய வலி சிகிச்சை முறையை பரிந்துரைத்தார்கள். அந்த முறையின்படி எரியும் கட்டையின் முனையை மகனின் மார்பில் தேய்த்து அதன் மூலம் அந்த நோயின் தீவிரத்தை குறைக்கலாம். அந்த சிகிச்சை நடந்து முடிந்த பின்னர் ஹஜாஜி தி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும் போது, உங்களிடம் பணம் இல்லாத போது, உங்கள் மகன் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது நீங்கள் எதையும் நம்புவீர்கள் என்றார். எந்த ஒரு மருந்தும் அதற்கு முன்னர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த மருத்துவத்தின் தொடர்ச்சியே ஆகும். அறிவியல் பூர்வமான வழிமுறைகள் இல்லாத போதும், கிருமிகள் என்ற ஒன்று கண்டுபிடிக்கப்படாத போதும், பழங்காலத்திலிருந்தே இரத்தத்தை சொட்ட விடுதல், நோன்பிருக்கும் முறை, உடலில் துளையிட்டு தீய சக்திகளை வெளியேற்றும் வழிமுறை, இதை போன்றே பல்வேறு வழிமுறைகளை பின்பற்றி உள்ளனர். இவையாவும் சீக்கிரமாகவே மரணத்திற்கு வழி தேடிக் கொடுக்குமே ஒழிய வேறு எதுவும் நடக்க வாய்ப்பில்லை. இது பைத்தியக்காரத்தனமாக தெரியலாம். ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு தேவை என்னும் நிலை வரும்போது, நல்ல தீர்வு எது என்று தெரியாத பட்சத்தில் அல்லது தீர்வுகளே இல்லாத பட்சத்தில் ஹஜாஜியை போன்றே ஏதாவது ஒரு பாதையை நாம் நம்ப வேண்டியது இருக்கிறது. எதையாவது நம்பும் ஒரு நிலை எதையோ முயல்வது அல்ல, மாறாக எதையோ நம்புவது. குறைந்த அளவில் கிடைக்கும் தரவுகளும் அதிக இடரை எதிர்நோக்கும் சூழலும் நம் பொருளாதார முடிவுகளை எப்படி தாக்கும் என்பதை குறித்து பார்ப்போம். மிக குறைந்த அளவே வெற்றிக்கான பதிவுகளை கொண்ட முதலீடு குறித்த ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை மக்கள் ஏன் காண்கிறார்கள்? ஏனென்றால் முதலீட்டில் எதிர்கொள்ளும் இடர்கள் மிகவும் அதிகம். சரியான ஒரு சில நல்ல பங்குகளை நீங்கள் வாங்கிவிட்டீர்கள் என்றால் அதிக உழைப்பின்றி செல்வந்தராக ஆகலாம். ஒருவர் எதிர்காலத்தை பற்றி கணிக்கும் கணிப்பு நடக்க 1% கூட வாய்ப்பு இருக்கும் என்றால், அப்படி அது நடந்தும் விட்டால் அது உங்கள் வாழ்க்கையே மாற்றிவிடும். அப்படி இருக்கும்போது அதன் மீது கவனம் செலுத்துவது என்பது முட்டாள்தனம் ஆகாது. பொருளாதாரத்தில் பல வழிமுறைகளும் திட்டங்களும் உள்ளன. அவற்றிலிருந்து ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டாலோ அல்லது அதனுடனான சார்பு நிலையை கடைபிடித்தாலோ
பொருளாதார ரீதியாகவோ அல்லது மனதளவிலோ அதனோடு நீங்கள் ஈடுபாட்டுடையவராக இருப்பீர்கள். ஒரு பங்கின் மதிப்பை 10 மடங்காக ஆக்க நினைத்தால் நீங்கள் அப்படிப்பட்ட மனநிலை உடையவரே. ஒரு குறிப்பிட்ட பொருளாதார கொள்கை பண வீக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் திடமாக நம்பினால் அந்த பக்கம் நீங்கள் சாய்வீர்கள். இவை யாவும் குறைந்த சாத்தியக்கூறுகள் உள்ள தேர்வுகள். இதில் கடினமானது என்னவென்றால், பார்வையாளர்கள் 1% வாய்ப்பை போன்றவற்றை கணிக்க இயலாது, முடியவும் முடியாது. எது உண்மையாக இருத்தல் வேண்டும் என்று அவர்கள் விளைகிறார்களோ அதன் பக்கமே சாய்வார்கள். அவர்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள் என்றால், பெரிய வருவாயை தேடித்தரும் வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளதால் மட்டுமே. ஒவ்வொரு நாளும் பெருத்த வருவாயை தேடித்தரும் வாய்ப்புகளை உடைய சில துறைகளில் முதலீடு என்பதும் ஒன்று. பொருளாதார முறைகேடுகளை மக்கள் விரும்பும் அளவிற்கு மற்ற எந்த துறைகளிலும் விரும்புவதில்லை. உதாரணத்திற்கு வானிலை அறிக்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். பங்குச்சந்தையில் அடுத்த வாரம் எப்படி இருக்கும் என்று சொல்வது வானிலை அடுத்த வாரம் எப்படி இருக்கும் என்று சொல்வதை விட மிகவும் வித்தியாசமானது. 2018ஆம் ஆண்டு வரையில் முடியும் 10 ஆண்டுகளில் 85% பரஸ்பர நிதிகள் தங்கள் இலக்கை விட குறைவாகவே வளர்ந்துள்ளன. அந்த மதிப்பு அப்படியேதான் பல தலைமுறைகளுக்கு இருந்து வருகிறது. அத்தகைய அளவிற்கு குறைவான வளர்ச்சியை உடைய ஒரு தொழில் ஒருவேளை தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கலாம், அதன் காரணமாக அது இலக்கை தொடாமல் இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஏறக்குறைய $5 டிரில்லியன் பரஸ்பர நிதிகளில் முதலீடு செய்யப்பட்டுள்ளன. அடுத்து வரப்போகும் புதிய வாரன் பஃபெட்டுடன் அவருக்கு இணையாக முதலீடு செய்யும் வாய்ப்பை ஒருவருக்கு கொடுத்தால் மில்லியனுக்கும் மேலான முதலீட்டாளர்கள் நம்பும் ஒன்றைத்தான் அவரும் நம்புவார். உதாரணத்திற்கு ஃபெர்னி மோடாஃபை எடுத்துக்கொள்வோம். அவருடைய போன்சி திட்டம் மிகவும் தெளிவானதுதான். பலருக்கும் தெரியாத ஒரு நிறுவனத்தால் தணிக்கை செய்யப்பட்ட தனது வருவாயை அவர் முறையாக வெளியிட்டுள்ளார். ஆனால் அந்த வருவாயை எப்படி வந்தது என்பதை அவர் தெரிவிக்க மறுத்தார். இருந்தும் மோடாஃப் $1 பில்லியன் மேலாக பல முக்கிய முதலீட்டாளர்களிடமிருந்து பெற்றிருந்தார். அவர் ஒரு நல்ல கதையை சொல்லி அதை மக்களும் நம்ப வேண்டும் என்று விரும்பினார். எதை நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதற்கும் எது உண்மையாக இருந்தால் ஒத்துக்கொள்ளும் அளவிற்கு வருவாய் ஈட்டித் தருமோ அதற்கும் இடையே பெருத்த இடைவெளி உள்ளது. அந்த இடைவெளியை பொறுத்தே உங்களை அந்த எதிர்பார்க்கும் புனைவுகளின் பகடைகளாக விழுந்து விடாமல் காக்கும் திறனும் அமைகிறது. எதிர்கால கணிப்புகளில் தவறுகளுக்காக இடம் குறித்து நீங்கள் நினைத்தால் அது உங்களை அதனால் வரப்போகும் வருவாயை குறித்தும் இன்னும் யோசிக்க தூண்டும். அந்த வருவாயின் மதிப்பு உங்களுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதிலிருந்து எது மிக மிகச் சரி என்று தோன்றுகிறதோ அது வரையிலான வீச்சை பெற்றிருக்கும்.